வாழ்க்கையில் எப்படி இருந்தேனோ இதற்கு மேலாவது என் சொற்களிலே சில கவனத்தை கொண்டு வருவேன் என்று நினைத்து கொண்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியேற போகின்றவர்கள் அநேகம் என்பதனை மட்டும் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். தம்பி ஒரு வார்த்தையை பேசுகின்ற பொழுது என் மனதிலே சில சிந்தனைகள் நிழலாடியது. சொற்களை குறித்து மிக வேகமாக அவர் பல சிந்தனைகளை முன்வைத்தார். நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்ற ஒற்றை சொல்தான் கம்பராமாயணத்தையே உருவாக்கியது. சிலம்புலக்கொள் என்று கண்ணகி சொன்ன அந்த ஒற்றை சொல்தான் சிலப்பதிகாரத்தை நிகழ்த்தியது. இவர்களின் உதிரம் பூசாமல் இந்த கூந்தலை முடியேன் என்று சொன்ன பாஞ்சாலியின் சபதம்தான் மகாபாரதத்தை நிகழ்த்தியது. சொற்கள் மிக முக்கியமானவை. அது வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். யார் வாயிலிருந்து புறப்பட்டு யாரிடம் போய் சேர்கிறது என்பதில்தான் அதன் வீரியம் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த அம்மா தூக்கி வெளியே வீசப்படுறா. கால் ஒன்று இல்லை, உடஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் 4:30 மணி காலையில் இன்னொரு ட்ரெயின் அடிக்குது. முதுகு தண்டம் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அவள் அங்கேயே கிடக்கிறா. பரேலியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்து அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நாய்களை கல்லெடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றியபடி உட்கார்ந்து இருந்திருக்கா. அவ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார், உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஒரு கால ஆபரேஷன் பண்ணா ஒரு காலை காப்பாத்திரலாம், ஆனா அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அதான் பாயிண்ட். பெண் இல்லையானா? அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள். வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு, முதுகு தண்டு உடஞ்சிருச்சு, ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க, அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலையில் 1:30 மணிலேருந்து அடிபட்டு வலியால் கிடக்கிறேன், 2 காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை, ஒரு காலை வெட்டி எடுங்க, அனிஸ்தீசியா இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அதை விடவா வலிச்சிட போகுது. அவ சொன்ன வார்த்தைங்க. ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள். காலையில் 10 மணிக்கு வருது அனிஸ்தீசியா. 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறாள். 3 நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா? அவ மலை ஏறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன? ஜாலியாயிரு, பரவாயில்ல, என்ன போச்சு, இப்போ ஒரு கால் தானே, மலை ஏறணும்னு சொன்ன, மலை ஏறலாமா? அழுறா அவ அந்த வார்த்தையை கேட்டு. என்ன மாமா கிண்டல் பண்றியா? எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டேன். அவ பேசுறா, ஏமாமா கிண்டல் பண்றியா? அப்போ அவர் சொல்றாரே, எவரெஸ்டே ஏறலாம், எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் தேவை கிடையாது, 1 போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் 13 மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவ 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மலையேறினார். சொல் என்ன செய்யும்? இப்ப நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே, எதை தேடி வந்திருக்கிறோம்? சொல் தேடித்தான் வந்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில், என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் நான் என்னுடைய சிந்தனைகளை வைக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது தோழமைகளே. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒரு அதிசய குண்டை வீசவா? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்திட்டு வரோம் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயதில் புரிந்திருந்தால், இந்த வார்த்தை மட்டும் எனக்கு 20 வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்காது என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் விரைவாக நம்மை வந்து சேரட்டும். திரளாக கூடியிருக்கிறோம் நாம். இதோ இந்த காலம் எக்ஸாமினேஷன் காலம். 10 + 2 + 1 9 8. இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், கள்ளக்குறிச்சியில் முந்தா நேத்து, படித்தாதான் உருப்பட முடியுமா? படிங்கிறீங்க, படிக்கலைன்னா வேலை செஞ்சா வாழ முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என் பேச்சை தொடங்குறேன். 10 ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சுலபம் எது தெரியுமா? பேசுறதுங்க. ரொம்ப சிரமம் எது தெரியுமா? கேட்கிறது. ஏன்னா பேசும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கேட்கும் போது இருக்காது. எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிக்கும் போது இருக்காது. யார் ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆள்கிறார்கள். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ்? பேசிட்டு போறவங்கலாம் பேச்சாளர் இல்லை. போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். சிந்தனை அப்படி போடணும். நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் கேட்கணும்? நல்ல சொற்களை, நல்ல சிந்தனைகள் என்கின்ற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்போ ஒற்றை வார்த்தையில சொல்றேன். படிச்சாதான் எது படிக்கணும்ன்றது தெரியுது, எது படிக்கக்கூடாதுன்னு தெரியுது. நான் சாதாரணமாக ஒரு 10 வருஷமா சொல்றேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி. மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க. அரபி வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, சீனம் வச்சுக்கோங்க, ஹீப்ரு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது கீழே. அரபிலையோ சமஸ்கிருதத்திலையோ சீனத்திலையோ ஹீப்ருலையோ எழுதி கீழே கிடக்குது. மிதிச்சிட்டீங்க. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு. மிதிச்சிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில் கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு. தெரியாதுல்ல, வாசிச்சா தானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை, கீழ்ச்சி குப்பை தொட்டியில் போடுறதுன்னு. அதனால தான் சொல்றேன், படிங்க. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? நாங்கெல்லாம் ரொம்ப நிறைய நாள் பேசி பேசி நாக்கு தழும்பேறியவர்கள். இந்த பேசி பேசி தழும்பேறிய இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்றோம்ல, பெரிய சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை, அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் நல்ல ஸ்பீக்கர். ஆனா கேட்டுதான் நமக்கு பயிற்சி இல்லையே. ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையாக, ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன். சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள். உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது, நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க.
எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்குங்க. புத்தன் சொல்கிறான், புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க விடாதபடிக்கு, புத்தன் காட்டிய வழியில் உங்களை, அவன் புத்தனை என்கிறான், நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்லுவான். புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனே தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம். இதுதான் புத்தன். அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா பாஸ் தானே நீ இல்ல? கொரோனால பாஸ் பண்ண தானேப்பா? 10ஆவதா 11ஆவதா? இல்லப்பா, கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் நீ இல்லப்பா, அந்த பிள்ளை. அதான் சொல்றேன், உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் அந்த டைமில் எழுதலை, அது சின்ன குழந்தை. எத்தனாவது தம்பி படிச்சுட்டு இருந்தா கொரோனா டைமில்? 10th. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன், 10th எழுதலை. ஏங்க மார்ச் மாதம் 20ஆம் தேதி சொல்கிறாங்கங்க, 20 நாள் அவ்வளோதான் ஊரடங்குன்னு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்களாம் எக்ஸாமே எழுதல. இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா +2 +1 படிச்சது? அது 10th ஸ்டாண்டர்ட்ல எழுதின ஹாஃப் ஏர்லி மார்க். நான் பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் ஹாஃப் ஏர்லி எழுதுகின்ற பொழுது இது தாண்டா என் ஃபைனல் எக்ஸாம்னு எழுதுனீங்க? அப்படி எழுதினவன் ஜெயிச்சான், அதில் தோத்தவன் தோத்தான். படிச்சிரு, காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது, வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது. முகமது நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். போர் நடந்து முடிந்திருக்கிறது. போர் கைதிகள் நிறைய பேர் வந்து முகாமில் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அவன் நேரா வந்து முகமது நபி கிட்ட கேட்கிறான், என்ன விடுதலை செய்யுங்க. முகமது நபி கேட்டார், நீ போர் கைதி, உன்னை விடுதலை செய்ய முடியாது. நான் கைதாவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி, என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டும், நான் என்னை விடுதலை செய்யுங்கள். சரி, பகரமா ஏதாவது கொடு, விடுதலைக்கு ஏதாவது கூட கொடுத்துட்டு போ. நீ போட்டிருக்கிறிய அங்கி, அதை கொடுத்துட்டு போறியா? இல்ல, அதை கொடுத்துட்டேன்னா நடுங்கி நான் செத்து போவேன், நான் எப்படி பயணம் செய்வேன்? முடியாது. முடியாது என்றவுடன், சரி உன் கையில சாப்பாடு ஏதாவது இருக்கிறியா, அதை கொடுக்குறியா? கொஞ்சம் தான் உழைத்து வைத்திருக்கிறேன், இதை கொடுத்துட்டேன்னா நான் எப்படி பயணம் செய்வேன்? என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இதை தர முடியாது. அப்படி என்றால் நீ பிச்சையில் விடுதலை பெற முடியாது. யாரோ பேசுறாங்க, அவங்களை கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லு. நீங்க போன் இல்லாமையே பேசலாம் சார், அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்டுச்சு. பகரமாக ஏதேனும் கொடுத்து விட்டு போ என்றால், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்னுடன் முகமது நபி ஒரே ஒரு கேள்வி கேட்டார், படித்திருக்கிறாயா? ஆம், சீன தேசத்திற்கு போய் படித்திருக்கிறேன். சரி, என் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விட்டு அதன் கூலியாக விடுதலை பெற்றுக் கொண்டு போ. கற்ற கல்வி விடுதலை தரும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்படுத்தியிருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி என்பதனை கடமையாக்குகிறேன் என்று சொன்னார் முகமது நபி. கல்வி கற்றது ஒழுகு, கல்வியை கற்றுக்கொள். வாழ்க்கையில் அது எப்பொழுது தேவைப்படும் என்று தெரியாது. அதனால் என் உயிரானவர்களே, படித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திக்கோங்க. யூடியூப் அதெல்லாம் சரி, யூடியூப்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க, யூடியூப்ல வந்துடும். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் என்ன இதுல தானே பார்த்துருக்கிறீங்க, இன்னைக்கும் இதுல தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, கேட்டு தான் போங்களேன். எவ்வளவோ பேசுகிறேன், எத்தனையோ டிவியில் வருது. இது உங்களுக்காக தானே பேச. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கூட்டத்திற்கு பேசும் பேச்சாளர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பேச்சாளர். உங்கள் ஒவ்வொருவருக்குமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐ வாண்ட் டு கனெக்ட் மை செல்ஃப் வித் யூ. நான் உங்களோடு, என்னுடைய அறிவுபூர்வமாக உங்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். அதனால் சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனம்.
ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்துக் கொண்டிருந்தேன். எதை வேண்டுமானாலும் படியுங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை, பொருளை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் என்கின்ற தலைப்பில் 2.5 கோடி மக்களுக்கு பேசியிருக்கிறார். எனக்கு ஏன் தெரியுமா அந்த பேச்சு முக்கியமானதா படுது? சாதாரணமான பிரிப்பரேஷன் இல்ல அது. இந்த இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய மூளையையும் சேர்த்து அவருக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ உயர் அதிகாரிகள், IAS ஆபீசர்ஸ், எத்தனையோ மந்திரிமார்கள், எல்லோருடைய அந்த கருத்தும் அதற்குள்ளே இருக்கு. இந்திய நாட்டிற்கான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்களிடத்தில் பார்த்து தேர்வை பற்றி பேசுகிறார். 3 விஷயத்தை சொல்றேன். அவர் 18 விஷயம் பேசியிருக்கார். நீங்க போய் தேடிக்கோங்க, அது பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பெற்றோரை பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார், உங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டைகள் உங்கள் முகவரி அட்டைகள் இல்லை. உங்கள் பிள்ளைகளினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைன்னு பாரத பிரதமர் சொல்றாருங்க. நான் ஒரு ஆசிரியராக அதை வரவேற்கிறேன். என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா? நான் சொல்றேன் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து, மொத்தம் பிள்ளைங்க 3 வகை. ஒன்று நல்லா படிக்கும், புத்திசாலி, அடியே வாங்காது, 98 வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம், நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை என்ன மாதிரி, மகேஷ் மாதிரி, படிக்கும் பாஸ் பண்ணிடும், ஃபெயில் ஆகாது. சரியாடா தம்பி? நல்லா ஆடும், பாடும், பேசும், கப்பல்லாம் வாங்கிட்டு போவோம், திறமசாலி. இது 2ம் நம்ம வீட்டில் இருக்காது. 3வது ஒன்று இருக்குது, புளி மூட்டைன்னு பேர் அதுக்கு. அதான் நம்ம வீட்டில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க, படி படி படி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. சும்மா தான் இருப்பான் அவன், உங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், ஆனால் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் இந்த 2 பேரையும் நிர்வகிக்க போற நிர்வாகி. அவன் படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் படிக்கிறானா? அவனிடத்தில் சொல்லுங்கள், படித்துக்கொள். ஒன்னால இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ற, பஸ் பிடிக்கிற மாதிரிங்க படிக்கிறது. கரெக்டாக பிடிச்சிடணும் பஸ்ஸை. விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது, நிற்கும் போதே பிடிச்சிடணும். காலம் இருக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள். புத்தகத்தை பற்றி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட். எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு கருத்தை பேசினால், இவர் பேசினா இதை பேசினா எப்படி இருக்கும், இது இவர் பேசினா எப்படி இருக்கும், இது அவர் பேசினா எப்படி இருக்கும். தமிழக முதல்வர் சொல்றாரு பாருங்க, கல்லூரிகளில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க தமிழ்நாடு முதல்வர். நீங்க அரசியல் பேசலனா நம்முடைய நாட்டிற்கான உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு குடிமகளாக என் கடமையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கல்லூரிகளில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் வா நான் முதல்வன் என்று சொல், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். மாபெரும் தமிழ் கனவுன்னு நடத்துறார். இதோ புத்தக திருவிழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி திரளாக மக்களை கூப்பிட்டு படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார். பாரத பிரதம மந்திரி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறமா ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படாது. ஆனாலும் நான் சொல்லுவேன் ஏன் படிக்க வேண்டும் என்று. இவர்களையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக படித்துக் கொள்ளுங்கள். நான் என்பது, என் சுயம் என்பது, என் சுய சிந்தனை என்பது மிக மிக முக்கியமானது. அது அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய வாசல் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நாம் படித்துக் கொள்ள வேண்டும்.